ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் நாம் கதையாக கத்துக்க போறது என் மாமா உங்கள் மகன் இல்லை, சீக்கிரம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஹாய், என் பெயர் அசோக். என் வயசு 48. எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பெயர் அஜய். என் மனைவி பெயர் சுசீலா. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசைகள் ரொம்ப ஜாஸ்தி. எப்பவும் அது ஆசைகளால இருப்பேன். எனக்கு கல்யாணமாகி இருந்தாலும் என் மனைவிய விட்டு படுத்ததில்ல. ஆனா எனக்கு பிடிச்சவங்களோட கூட சந்தோஷமா இருந்தவன். அப்படி நாட்கள் கடந்து போகும்போது என் மனைவி நான் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படியே அவனுக்கு சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினேன். எங்க மாமியார் ரொம்ப அழகா இருக்கா. அவள் பெயர் மனசா. அவள் ரொம்ப வெள்ளையா அழகா புத்தியா இருக்கா. பால் கிண்ணம் மாதிரி கண்ணங்கள பாக்கும்போது என் மனசு உருகலா. அவள் அப்படி அழகா இருக்கா. கல்யாணம் முடிஞ்சு அவனுங்க மாமியார் வீட்டுக்கு 3 நாட்களுக்கு போயிட்டாங்க. அங்க முதல் நாள் காரியங்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ராத்திரி 10 மணிக்கு என் மாமியார் உள்ள போயிட்டா. அப்போ என் மகன் வேலைய முடிக்காம ஃபுல் ராத்திரி பேசி கடிச்சான். என் மாமியாருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. முதல் நாள் தானே, பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ண படுத்துட்டா. மறுபடி 2வது நாள் ஆரம்பிச்சது. ராத்திரி ஆன உடனே அவள் நல்லா ரெடியாகி உள்ள போயிட்டா. போயிட்டு பார்த்தா அவன் புருஷன் பெட்டுக்கு போய் ஒரு பக்கம் திரும்பி படுத்தான். அப்போ அவள் மனசுல, என்ன இது, இவன் அப்படி படுத்துட்டானே, தெரிஞ்சு படுத்தானா இல்ல காவலா பண்றானா, எனக்கு ஒன்னும் புரியலன்னு நினைச்சு அவளும் படுத்துட்டா. 3வது நாள் கூட அவள் அழகா ரெடியாகி உள்ள போயிட்டா. போயிட்டு பார்த்தா அவன் மறுபடி படுத்தான். அப்போ அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து அவள் புருஷனை பார்த்து, என்னங்க எழுந்திரிங்க, என்ன இது நாளுக்கு நாள் இப்படி படுத்துக்குறீங்க, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் பால் கிளாஸோட ரூமுக்கு வந்தேன், நான் எதுக்கு வரேன்னு தெரியாதா, தெரிஞ்சு இப்படி பண்ணுறீங்களா, எனக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் கல்யாணம் எதுக்கு மட்டும் இல்லைதானே, இருந்தாலும் எனக்கு இல்லாத தொந்தரவ உங்களுக்கு எதுக்கு வந்தது, படுத்துக்கோங்கன்னு கோவமா சொல்லி படுத்தான். அப்போ என் மாமியார், இது என்ன என் ஜீவிதம் இப்படி ஆகிடுச்சுன்னு நினைச்சு அழுதுகிட்டே படுத்துட்டா. அப்படி காலையில அவள் முக கொடியத்த பார்த்த அவள் அம்மா, என்னடி ராத்திரி ஃபுல்லா தூங்கலையா, அல்லுட தூங்க விடலான்னு சிரிச்சு கேட்டா. அப்போ என் மாமியார், அம்மா பாவம் படுவான்னு நினைச்சு சிக்குப்படுத்து போ அம்மான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. அப்படி 3 நாள் கடந்து மகன் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமியார் அழகா பாக்கும்போது நான் தாங்க முடியல. ஆனா என் மகன் மட்டும் அவளை பட்டிஞ்சுக்கல. அப்படி அந்த நாள் ராத்திரி கூட என் மகன் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுங்களான்னு வெளிய போயிட்டான். அவள் புருஷன் வருவான்னு எதிர்பார்த்திருந்தா. ஆனா அவன் நல்லா குடிச்சிட்டு வந்தான். என் மனைவி அவன ரொம்ப திட்டினா. பொண்ணா மாதிரி மனைவியா வச்சுட்டு இது என்னடா குடிக்கிற, கல்யாணம் ஆன அப்புறம் மாறுவான்னு நினைச்சேன், இப்ப கூட இதே வேலையான்னு திட்டினா. மாமியார் கிட்ட போய் கணிசம் அந்த 3 நாள் அச்சு பக்ஷணம் நல்லா போட்டானான்னு கேட்டா. அப்போ என் மாமியார், இங்க அத்தை கணிசம் டிஃபன் கூட பண்ணல, பக்ஷணமும் பண்ணுவாங்களான்னு பாதையோட சொன்னா. ஒரு தடவை உன் மகனை ஹாஸ்பிட்டலுக்காச்சு கூட்டிட்டு போ, ஏதாவது பண்ணு, இல்லனா என் ஜீவிதம் நாசனமாகிடும்னு சொன்னா. நீ அப்படி சொல்லாத அம்மா, நான் அவனோட பேசுறேன், நீ டென்ஷன் படாதன்னு அத்தை சொன்னா. அப்படி காலையில மகனோட பேசுறேன்னு இருந்தப்போ இந்த நேரத்துல அவனுங்க அம்மாவோட ஹெல்த் நல்லா இல்லன்னு கால் வந்தது. என் மகனை கூட்டிட்டு 2 பேரும் ஊரு போயிட்டாங்க. வீட்டுல நானும் என் மாமியாரும் மட்டும் இருந்தோம். நான் என் மாமியாரை ஏதோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு டீ எடுத்துட்டு வந்தப்போ அவளோட டச் பண்ணியே டீ வாங்கினேன். நான் தூரத்துல இருந்து அவள் அழகா பாத்துக்கிட்டே இருந்தேன். புதுசா கல்யாணம் ஆகிடுச்சு, அதான் அவள் இன்னும் அழகா தெரியுறா. ஏதாவது பண்ணியே அவள் சோயைகளை தின்னணும்னு நினைச்சேன். அப்படி என் மாமியாரு கூப்பிட்டு நாங்க 2 பேரும் கார்டனுக்கு போயிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தோம். நான் காவலா அவள் மேல தண்ணி படுற மாதிரி பண்ணினேன். அவள் ஃபுல்லா நனைஞ்சிட்டா. நனைஞ்ச ட்ரெஸ்ல அவள் சின்ன சின்ன எலுமிச்சங்கள் நல்லா தெரிஞ்சது. அத பார்த்து நான் தடுக்க முடியல. ஒரு தடவையச்சு அந்த எலுமிச்சங்களை பிழியணும்னு தோணிது. அப்படி நாங்க 2 பேரும் கார்டன்ல ஃபுல்லா நனைஞ்சோம். அனுகமா அவள் காலு சாரி விழுந்துட்டா. நான் போய் பட்டுக்கிட்டேன். எனக்கு பேலன்ஸ் ஆகல, 2 பேரும் விழுந்தோம். அவள் சோயைகள் எல்லாம் எனக்கு டச் ஆகிது. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவளுக்கு ஆசைகள் தீராம அவளும் அப்படியே இருந்துட்டா. அப்படி நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவள அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தெரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டோம். அவள் என்ன பார்த்து சிக்குப்படுத்தி இருந்தா. நான் மெல்லிய அவள் கிட்ட போய், நீ எதுக்கு பாதப்படுற, நான் உனக்கு இருக்கேன், இந்த ராத்திரி ரெடி ஆயிரு, என் பணித்தனமா காட்டுறேன், என் மகனோட பண்ணாததா நான் உனக்கு பண்றேன்னு சொன்னேன். அப்போ அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் மாமான்னு என்னை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டா. நானும் தாங்க முடியல, டைட்டா பட்டுக்கிட்டேன். அப்படி அந்த ராத்திரி நான் ரெடியா இருந்தேன். அவளும் எனக்காக அழகா ரெடியாகி இருந்தா. நாங்க 2 பேரும் கலந்த பக்ஷணம் பண்ணிட்டு அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பாட்டுல சொல்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.